ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் கிராண்ட்மாஸ் கிச்சன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பருப்பு இல்லாத சாம்பார்னு வைக்க பாருங்க. பருப்பே இருக்காது, பட் ஆனால் சாம்பார் வச்சிடலாம் ரொம்ப சுலபமாக. இந்த சாம்பார் உடனடியாக வைக்கலாம். வீட்டில் சப்போஸ் இல்லை, பருப்பு துவரம் பருப்பு இல்லை, பாசிப்பருப்பு இல்லை, கவலைப்பட வேணாம். இந்த பொருட்களை கொண்டே நீங்கள் செஞ்சுக்கலாம், சாம்பார் செஞ்சுக்கலாம். வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டு. அது முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி. இப்போ நான் குக்கரில் என்ன போட்டிருக்கேன் தெரியுமா? அது லைட்டாக ஆயில் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு கொஞ்சம் சீரகம், அதுக்கடுத்து வெந்தயம், அடுத்து சோம்பு போட்டுக்கேன். கடுகு போட்டுருக்கேன். போட்டு அதை தாளிச்சிட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 பீஸ் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதை பார்த்தீங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அந்த பெரிய உருளைக்கிழங்கு தான் போட்டிருக்கேன். க்யூபாக கட்டி போட்டுங்க. தோல்லாம் நல்லா சீவிட்டு க்யூபாக அதை நல்லா சின்ன ஸ்லைஸாக போட்டுக்கோங்க. வேகிற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதோட தக்காளி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விலை அதிகம்தான், இருந்தாலும் ஒரு 4 தக்காளி எடுத்துக்கிட்டேன். நான் எடுத்தது 4 எடுத்துருக்கேன். நீ வேணால் 5 எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு எண்ணெயை ஊற்றி இந்த காய்கறி 2 காய்கறியும் போட்டு, கொத்தமல்லி தான் கொத்தமல்லி போட்டுக்கோங்க, அல்லது கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய், 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. 3 பச்சை மிளகாய். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாம்பார் தூளும் போடலாம், அல்லது மிளகாத்தூள் ப்ளஸ் மல்லித்தூளும் போடலாம். மிளகாத்தூள் எடுத்திங்கன்னா 2 டீஸ்பூன் போடுங்க. மல்லிப்பொடி 1 டீஸ்பூன் போடுங்க. சப்போஸ் இல்லை எங்களுக்கு சாம்பார் பொடி இருக்குது அப்படின்னா சாம்பார் தூள் போடுங்க, சூப்பராக இருக்கும். போட்டுட்டு நான் சாம்பார் தூளும் போட்டுட்டு கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டிருக்கேன், தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா பார்த்தீங்கன்னா குக்கரில் இதோட 4 விசில் வந்துடுச்சு. ஒரு 7 விசில் வச்சுருங்க. 7 விசில் வச்சுட்டு நல்லா மசிய வேகட்டும். ஏன்னா தக்காளி வெந்துடும், இந்த வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள தண்ணியை பார்த்தீங்கன்னா இருக்கணும். தண்ணி நல்லா இருத்துட்டு தண்ணி இருத்த பிறகு மிச்சம் உள்ள அந்த உருளைக்கிழங்கு, தக்காளி, சின்ன வெங்காயம் அதெல்லாம் நல்லா என்ன செய்யணும், ஸ்மாஷ் கரண்டி வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ஸ்மாஷ் பண்ணிவிட்டு எண்ணெயை காய வச்சுக்கோங்க. திருப்பி எண்ணெய் காய வச்சுக்கிட்டு இது என்ன செய்யணும்னா, லைட்டாக நீங்கள் மிளகுத்தூள் போடும்போது இப்போ போட்டால் நல்லா உங்களுக்கு ஆனால் ரெட்டாக வரும், குழம்பு சூப்பராக இருக்கும். தனி மிளகு லைட்டாக போடுங்க. போட்டுட்டு இந்த மசிச்சு வச்சதெல்லாம் போட்டுருங்க. நம்ம ஈர்த்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதையும் போட்டுருங்க. அது போட்டு முடித்த பிறகு வீட்டில் உள்ள கெட்டியான மாவு, வைத்து மாவு, இந்த மாதிரி கெட்டியான மாவாக இதில் இருக்கும். மாவை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அது 1 கரண்டி அல்லது 1 கப்பு, எந்த கப்பால் நீங்கள் தக்காளி டொமேட்டோ போடுறீங்களோ அந்த கப்பால் அந்த இட்லி மாவை போட்டுட்டு, அந்த இட்லி மாவு புளிச்சிருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ பிடிக்காதனாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த மாவை அப்படியே இந்த குழம்புல போட்டு நல்லா கரைச்சி விடுங்க. நல்லா தளதன்னு கொதி வந்த பிறகு கொஞ்சம் அந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி இறக்குனீங்கன்னா அருமையான கடை சாம்பார் ரெடி. சூப்பராக இருக்கும். பார்த்து பாருங்கள், தோசையில் அருமையாக வரும். நான் உங்களுக்கு சாம்பாரை வச்சுட்டு வீடியோ போட்டு வரேன். குக்கரில் இவ்வளோ தான் வச்சுருக்கேன், வேறு எதுவும் வைக்கலை. நீங்களும் குக்கரில் இதே பொருளை கூட செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து கமெண்ட் எழுதுங்க. நான் இந்த சாம்பார் செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேவா? 6 விசில் வந்துச்சு. 7 விசில் வரட்டும், நான் உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன். பாருங்கள், நான் குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். வாவ், பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆளுக்குரிய தான் செஞ்சுருக்கேன், ஓகேவா? உங்களுக்கு எவ்வளோ வேணுனாலும் நீங்கள் பண்ணிக்கங்க, ட்ரை பண்ணி பண்ணிடுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வெந்திருக்கு, மசிஞ்சிருக்கு. இப்படி தான், இதே மாதிரி தான் வந்திருக்கும். இந்த தண்ணியை நல்லா இருத்துருங்க. இந்த தண்ணியை இதோட இருத்து வச்சுருங்க. நல்லா எடுத்துருங்க. எடுத்துட்டு இது இருக்கும் போதே என்ன செய்யணும், இந்த இந்த மாதிரி கரண்டி இருக்கும், கடையில் விற்கும், அதெல்லாம் மசிடும் நல்லா.
நல்லா மசிச்சுருங்க. நல்லா மசிச்சுட்டு நான் வந்து முதல்ல தாளிச்சிட்டேன், அதனால் திருப்பி தாளிக்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணால் திருப்பி தாளிச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றி. ஆமாம், இதுக்கு நல்லெண்ணெய் சூப்பராகும். நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லாயிருக்கும். ஏன்னா தேங்காய் போடுற மாதிரியே இருக்கும். அதனால் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா மசிட்டு இதை காமிக்கிற பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த சாம்பார் வீட்டில் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சுவையாக இருக்கும். தோசை 3 சாப்பிட்றவங்க 5 மணிக்கு சாப்பிடுவாங்க, செமையாக இருக்கும். இதை நல்லா விட்டு எடுத்துருங்க, அவ்வளோதான். அவ்வளோதான், தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கா பாருங்கள், அடுப்பு நான் பற்ற வச்சுட்டேன். இப்போ நம்ம வச்சுருக்க இந்த இதை இதில் ஊற்றிடுவோம். அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். ஸோ மேற்கொண்டு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம், நமக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா மாவு போடுறோமா இல்லையா, தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு சம்பு ஊற்றுறேன். கரெக்ட் பாருங்கள், தேவையான உப்பு போட்டுருவோம். இப்போ இந்த கெட்டியான மாவு இருக்குல்ல, நான் வந்து கப்பில் அளந்த போல் கையில் போடுறேன், அவ்வளோதான். இந்த கரண்டியில் போட்டு ஃபஸ்ட்டு போட்டுக்குங்க. அடுத்து ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ மாவு முடிஞ்சு இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்குங்க. என்ன கொத்தமல்லி வதக்கி இல்லை, அதனால் ஸ்டாக் இல்லை. என்ன கொத்தமல்லி நல்லா போட்டுக்கங்க. பாருங்கள், சூப்பராக இருக்கும் குழம்பு, செமையாக இருக்கும். அதுக்கும் ஸோ இந்த ஸ்டேஜ் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு வந்த பிறகு லாஸ்ட்டாக இறக்கும்போது கொத்தமல்லி தூவி இறக்கிருங்க. நான் பெருங்காயத்தூள் ஆல்ரெடி போட்டுட்டேன், வேணும் இப்போ கொஞ்சம் போடணும் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் போட்டுட்டேன், பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். சாம்பார் வந்து அமேசிங்காக இருக்கும், சாப்பிட்றதுக்கு கொண்டாடணும். அதனால் குழந்தைங்களை வச்சு கொடுங்க. இது வரைக்கும் எங்கள் கிராண்ட்மாஸ் கிச்சன் ஜோஷ்வா என்ற பேரோட இருக்கும். ஏன்னா கிராண்ட்மாஸ் கிச்சனில் நிறைய சேனல்ஸ் இருக்குது. அதனால் கிராண்ட்மாஸ் கிச்சன் வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த வித நேம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. கிராண்ட்மாஸ் கிச்சன் ஜோஷ்வா டேனியல்ன்ற பேரோட இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போனவங்க நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். முறை கட்டி வருது, நல்லா கொதிக்கட்டும், காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் போடலாம். இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் என்ன செய்யணும்னா எண்ணெய் கரெக்டாக ஊற்றி நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுட்டு அதோடு ஆட் பண்ணிட்டு இதை போட்டிங்கன்னா குழம்பு நல்லா கலரிங்காக இருக்கும். ஏன்னா மாவு சேர்க்கறதுனால நீங்கள் ஒயிட்டாக இருக்குமோன்னு பயந்து தேவையில்லை. மாவு சேர்த்ததுனால ஒயிட்டாக வரும்னு பயந்துடாதீங்க. நீங்கள் வந்து தாராளமாக சேர்க்கலாம், சூப்பராக இருக்கும். நல்லா கொதி வரட்டும், காமிக்கிறேன். பாருங்கள், நல்லாவே கொதிக்குது. நீங்கள் கொஞ்சம் வந்து மாவு போட்ட பிறகு கரண்டி விட்டு நல்லா திரிட்டே இருங்க, ஏன்னா அப்போ அடி பிடிக்காது உங்களுக்கு. நல்லா இருக்க பாருங்கள், அடிலாம் பிடிக்கலை. சாம்பார் சூப்பராக இருக்கு பாருங்கள், செமையாக இருக்கும். இந்த சாம்பார் தான் எல்லா வீட்லேயும் வச்சு நம்மளை ஏமாத்துறான், ஓகேவா? அதனால் இந்த குழம்பு சாம்பாரை வீட்டிலே வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும் சாம்பார். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள், நல்லாவும் இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களது விடைபெறுவது உங்கள் டேனியல்.
தேங்க்யூ. பை பை. see you.